தென் அமெரிக்க நாடான வெனிசுலாவில் நடக்கும் நிகழ்வுகளை தாம் மிகுந்த கவலையுடன் கவனித்து வருவதாக பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ராணுவ நடவடிக்கையில் வெனிசுலாவின் அதிபரும் அவரது மனைவியும் கைது செய்யப்பட்டது சர்வதேச சட்ட மீறல் என்றும், இறையாண்மை கொண்ட ஒரு அரசுக்கு எதிராக சட்டவிரோதமாக பலாத்காரத்தை பயன்படுத்துவதற்கு இது சமம் என்றும் அவர் கூறினார். மதுரோவும் அவரது மனைவியும் தாமதம் இல்லாமல் விடுவிக்கப்பட வேண்டும் என்றும், காரணங்கள் எதுவாக இருந்தாலும் வெளிப்புற நடவடிக்கை மூலம் பதவியில் இருக்கும் அரசாங்க தலைவரை வலுக்கட்டாயமாக நீக்குவது ஒரு ஆபத்தான முன் உதாரணம் என்றும் அன்வார் சுட்டிக்காட்டினார். இது சர்வதேச ஒழுங்கை ஆதரிக்கும் சட்ட கட்டமைப்பை பலவீனப்படுத்துகிறது என்று அவர் தெரிவித்தார். வெனிசுலா மக்கள் தங்கள் சொந்த அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்க வேண்டும். வரலாறு காட்டியுள்ளபடி வெளிப்புற சக்தி மூலம் கொண்டுவரப்படும் திடீர் தலைமைத்துவ மாற்றங்கள் நன்மையை விட அதிக தீங்கு விளைவிக்கும். ஏற்கனவே நீண்ட கால பொருளாதார நெருக்கடி மற்றும் ஆழமான சமூக அழுத்தத்துடன் போராடி வரும் ஒரு நாட்டில் இது மேலும் சோகம் என்று அன்வார் கூறினார். மலேசியா சர்வதேச சட்டம் மற்றும் இறையாண்மைக்கான மரியாதையை நாடுகளுக்கு இடையிலான அமைதியான உறவுகளுக்கு மிக முக்கியமானதாக கருதுகிறது என்று அன்வார் கூறினார். பினாங்கு தஞ்சோங் தொக்கோங்கில் உள்ள ஜலான் லம்பா பெருமாய் என்ற இடத்தில் நேற்று இரவு வெளிநாட்டு பிரஜை ஒருவர் ஓட்டி வந்த கார் மோதியதில் மாது ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். மவுண்ட் எஸ்கைனிலிருந்து தஞ்சோங் பூங்கா சென்று கொண்டிருந்த எஸ்யூவி வாகனத்தின் ஓட்டுநர் இரவு 11:30 மணி அளவில் சாலையை கடக்கும் போது 67 வயது மாது மீது மோதியதாக தீமோர் லாபுட் காவல்துறை தலைவர் அப்துல் ரோசாக் முகமது தெரிவித்தார். சம்பவம் குறித்து காவல்துறைக்கு இரவு 11:40 மணிக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதாகவும், சம்பவ இடத்திலேயே அந்த மாது மரணம் உறுதி செய்யப்பட்டதாகவும் அவர் கூறினார். மது பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட 51 வயது சம்பந்தப்பட்ட எஸ்யூவி வாகன ஓட்டுநர் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக மது அருந்தி வாகனம் ஓட்டியதாக சந்தேகிக்கப்படுகிறது என்று அப்துல் ரோசாக் இன்று ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். குடிபோதையில் வாகனம் ஓட்டியதற்காக அந்நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும், 1987 சாலை போக்குவரத்து சட்டத்தின் பிரிவு 41(1) கீழ் விசாரணைக்காக ரிமாண்ட் செய்யப்படுவார் என்றும் ரோசாக் தெரிவித்தார். பிரதமரின் பதவிக்காலத்தை வரம்பிடுவதற்கான மசோதாவை வரவிருக்கும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் அரசாங்கம் தாக்கல் செய்யும் என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று அறிவித்தார். நிதி அமைச்சராகவும் இருக்கும் அன்வார், பிரதமரின் பதவிக்காலம் 10 ஆண்டுகள் அல்லது 2 முறைக்கு மேல் இல்லை என்பதை இந்த மசோதா உறுதி செய்யும் என்று அவர் கூறினார். 2025 ஆண்டின் தொடக்கத்தில் பிரதமரின் பதவிக்காலத்தை 10 ஆண்டுகள் அல்லது 2 முறைக்கு கட்டுப்படுத்த கூட்டரசு அரசியலமைப்பை திருத்துவதற்கான டிஏபி கட்சியின் அழைப்புக்கு அன்வார் ஆதரவளித்தார். இருப்பினும் அனைத்து கட்சிகளின் ஆதரவையும் பெறுவது முக்கியம் என்றும் அன்வார் கூறினார். கடந்த சனிக்கிழமை அம்னோ இளைஞர் மாநாட்டை ஏற்பாடு செய்ய டாக்டர் அக்மால் சலேவுக்கு அனுமதி வழங்கப்பட்ட போது அம்னோ 2 நிபந்தனைகளை விதித்ததாக அம்னோ தலைவர் ஒருவர் தெரிவித்துள்ளார். ஒற்றுமை அரசாங்கத்திலிருந்து விலகுவது குறித்து விவாதிப்பதை தவிர்ப்பதும், பிரதமர் அன்வார் இப்ராஹிம் மீது எந்த விமர்சனமும் இருக்கக்கூடாது என்பதும் தான் அந்த நிபந்தனை என்று சம்பந்தப்பட்ட அம்னோ முக்கிய தலைவர் கூறியதாக எஃப்எம்டி செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த உறுதிமொழியின் அடிப்படையில் தான் அம்னோ தலைவர் அமாட் ஜாகித் ஹமீடி திட்ட நடவடிக்கைகளுக்கு ஒப்புக்கொண்டார் என்று அந்த வட்டாரம் தெரிவித்தது. அக்மால் மாநாட்டில் எழுப்பிய விஷயங்கள், அதாவது அம்னோ அரசாங்கத்தை விட்டு வெளியேறுவது, பாசுடன் மீண்டும் இணைவது அல்லது அதன் அரசியல் விசுவாசத்தை மாற்றுவது போன்றவை ஜாகித்துடன் ஒருபோதும் விவாதிக்கப்படவில்லை என்று அந்த வட்டாரம் கூறியது. அவர் அத்தகைய கருத்துக்களை ஆதரிப்பதில்லை, அங்கீகரிப்பதில்லை அல்லது ஏற்றுக்கொள்வதில்லை என்று வட்டாரம் குறிப்பிட்டுள்ளது. அரசாங்கத்தை விட்டு வெளியேறுவது குறித்து எந்த அறிவுறுத்தலையும் அல்லது உத்தரவையும் ஜாகித் பிறப்பிக்கவில்லை என்றும் அந்த வட்டாரம் தெரிவித்தது. அக்மால் மாநாட்டை தொடங்கிய போது பேரவை ஜாகிட்டால் அங்கீகரிக்கப்பட்டதாக கூறினார். ஒற்றுமை அரசாங்கத்திலிருந்து வெளியேறுமாறு அடிமட்ட உறுப்பினர்களின் அழைப்புகளை ஆதரிப்பதாக ஜாகித் தன்னிடம் கூறியதாகவும் அவர் தெரிவித்தார். மாநாட்டை நடத்த ஜாகித் ஆசி தமக்கு கிடைக்கவில்லை என்றும், கட்சி தலைமைக்கு எதிராக செயல்படுவதாகவும் கூறப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் விதமாக அக்மால் இவ்வாறு தெரிவித்திருந்தார்.
பந்திங்கில் உள்ள ஒரு உணவகத்தில் நேற்று இரவு நடந்த ஒரு சம்பவத்தில் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டதை போலீசார் இன்று உறுதிப்படுத்தினர். சம்பவத்தின் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகின்றன. நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரவு சுமார் 10 மணி அளவில் MERS 999 அவசர தொலைபேசி எண் மூலம் துப்பாக்கிச்சூடு குறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதாக கோலங்கட் மாவட்ட காவல்துறை தலைவர் முகமது அக்மால் ரிசால் ராட்சி தெரிவித்தார். காவல்துறையினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டு இச்சம்பவத்தில் ஒரு ஆண் இறந்ததை உறுதிப்படுத்தினர். பாதிக்கப்பட்டவர் 30 வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். பிரேத பரிசோதனைக்காக பந்திங் மருத்துவமனைக்கு உடல் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் கொலைக்கான தண்டனை சட்டத்தின் பிரிவு 302 கீழ் வழக்கு விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் அல்லது வழக்கு தொடர்பான தகவல்களை கொண்ட பொதுமக்கள் முன்வந்து விசாரணைகளுக்கு உதவுமாறு அவர் கேட்டுக்கொண்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.